ஹலோ, நாம் இப்போ வெப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை பற்றி படிக்க போகிறோம். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தொலைவாக இருக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும், கோடிங்லாம் ஏஐ வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் கான்செப்டில் நீங்கள் தான் தொலைவாக இருக்கணும். அப்போ தான் அது கொடுக்குற ப்ராடக்டை உங்களால் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்றது மாதிரி அது கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் முக்கியமானது வெப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டு அண்டு பேக் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்டை கிளையண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பேக் எண்டை சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஃப்ளோ இருக்கும்னா, ஒரு யூசர் அவரோட சிஸ்டத்துலையோ இல்லை மொபைல்லையோ இருக்கிற வெப் ப்ரௌசரில் மூலமாக இந்த ஃப்ரண்ட் எண்டை அவர் லோட் பண்ணுவார், ப்ரௌசரில் லோட் பண்ணுவார். இந்த ஃப்ரண்ட் எண்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. வெனிலா HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணலாம், இல்லை ரியாக்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆங்குலர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த கான்செப்ட் ஒன்று தான். இப்போ ஃப்ரண்ட் எண்டு உங்கள்கிட்ட இன்புட் வாங்கி அதை ஏபிஐயில் இணைச்சி அந்த ஏபிஐ பேக் எண்டுக்கு அனுப்பிச்சு அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதோ இல்லை மறுபடியும் உங்கள்கிட்ட அடிஷ்னல் இன்புட் வாங்குறதோ பண்ணும். அதுதான் இந்த ஃப்ரண்ட் எண்டோட வேலை. ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் நம்ம ப்ரௌசருக்கு முன்னால் நம்மளுக்கு விழுகிறதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட் எண்டு. இது என்ன பண்ணும்னா, இது உங்கள்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வச்சோ அது ஒரு ரெக்வெஸ்ட் பேக் எண்டுக்கு அனுப்புவோம். பேக் எண்டு இப்போ MERN அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது Node.js, Express.js இருக்கலாம், இல்லைனா PHP இருக்கலாம், இல்லை பைத்தான் இருக்கலாம். இந்த பேக் எண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஏபிஎஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஏதாவது ஒரு ஏபிஎஸ்சிக்கு போய் கால் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெக்வெஸ்ட்டை ஃப்ரண்ட் எண்டை அனுப்போம். ஸோ பேக் எண்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்த உடனே அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது டேட்டா சேவ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை அதை ரீட்ரீவ் பண்ண வேண்டியிருக்கு, டெலீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஏபிஐயோட ரெக்கமெண்டை பொறுத்து அது டேட்டா ஸ்டோரேஜுக்கு அனுப்போம். இந்த மேனில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் மேங்கோ டிபியில் இருக்கும், இல்லை ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஏதாவது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பேக் எண்டு அந்த டேட்டா ஸ்டோரேஜுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ரெஸ்பான்ஸையும் வாங்கி டேட்டா வாங்குறது, ஈவன் அப்டேட் பண்ணால் கூட அதுலேருந்து அப்டேட் பண்ணியாச்சுங்கிற அந்த டேட்டாவை வாங்கி திருப்பி அது பேக் எண்டுக்கு கொடுக்கும் டேட்டா பேஸு. அந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா அது அந்த ஏபிஐ மூலமாக அதையும் சேர்த்து அந்த ரெஸ்பான்ஸ் மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்த உடனே அது அதை டிஸ்பிளே பண்ணுறதா, இல்லை அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வாங்குறதா, இல்லை பேஸ்ட் ஆன் த ரோல் எந்தெந்த ஸ்க்ரீன் மட்டும் அந்த பர்டிகுலர் யூஸருக்கு காமிக்கணும், அந்த எல்லா லாஜிக்கையும் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வச்சுருப்பீங்க. அதை பொறுத்து அது டிஸ்பிளே ஆகும். இப்படித்தான் ஒரு வெப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகும். இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரையும் பேக் எண்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுத்து அந்த ஃப்ரண்ட் எண்டு அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு அது நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வெப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சர்வருங்கிறது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் இல்லை, ஒரே ஒரு கிளையண்ட்டுக்கு மட்டும் சர்வ் பண்ணாது. ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிளையண்ட்டுக்கு ஒரே டயத்தில் உங்களோட அப்ளிகேஷனோட ரெக்கமெண்டை பொறுத்து நூற்றுக்கணக்கான கிளையண்ட்டுக்கிட்டேருந்து வர்ற ரெக்வெஸ்ட்டுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸை அதை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பெரிய ஆர்கனைசேஷன்னா இதுக்கு இங்கே ஈவன் அவங்க லோடு பேலன்ஸ்லாம் வச்சு அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரே டயத்தில் ஏகப்பட்ட கிளையண்ட்டுக்கு அது ரெக்வெஸ்ட்டை வாங்கி ரெஸ்பான்ஸை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் இது ஒரு சம்மரியை நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக லெவல் 1ல் ஒரு கிளையண்ட் இருக்கும், அது ரெக்வெஸ்ட் அனுப்பும். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் சர்வர் பார்த்துட்டு ஓகே இதுக்கு டேட்டா மேனிப்புலேஷன் எதுவும் தேவைன்னா அதை டேட்டா பேஸுக்கு சர்வருக்கு அனுப்போம். அது டேட்டா பேஸ் சர்வர் SQL queries எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டேட்டா ரெக்யர்மெண்ட்டை வாங்கி அதை சர்வருக்கு அனுப்பிச்சு அந்த சர்வர் அந்த டேட்டா ப்ளஸ் அடிஷ்னல் மெசேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கிளையண்ட்டுக்கு அனுப்போம். இந்த மாதிரி தான் வெப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகும். இதை நம்ம தொலைவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா லார்ஜ் லெவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டு மட்டும் படிக்கிறீங்க, பேக் எண்டு மட்டும் படிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப தரவாக இருக்கணும். அதே சமயம் இப்போ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கான்செப்டில் தரவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏஐ நீங்கள் வேலை வாங்கலாம். நன்றி.